ஏன்னா முகமெல்லாம் முடியா இருக்கு. புண்ணு அந்த பக்கம் குடிச்சுக்கிட்டீங்கடா. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பார்த்தா தெரியல, கால் எவ்வளவு நிலை இருக்குன்னு அளந்துக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ. என்னடா மூஞ்சியே தெரியல. மூஞ்சா முக்கியம், மூஞ்சிதான் முக்கியம். வா அந்த பக்கம் மாடிக்கு போலாம். போடா போடா போடா. ஐயோ என்னடா இது? என்னடா இங்கேயும் தெரியல. இதை விட என்ன நல்லா தெரியணும்? மூஞ்சி தெரியலையடா. இதுக்கு மேல மூஞ்சி தெரியணும்னா அடியில போய் பள்ளம் நோண்டி மல்லாக படத்தான் பார்க்கணும். டேய் தோண்டிடுவோம். ஏண்டா உங்க அப்பா காவ நோண்ட புத்து உனக்கு அப்படி இருக்கு பாத்தியா? ராஜப்பா இதை விட அருமையான இடம் இருக்குது, வா அங்க போலாம். வாடா. எந்த பக்கம் பார்த்தாலும் திரும்பியே நிக்கிறாங்கடா. ஏண்டா ஒருவேளை நம்ம வந்து பாக்குற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சோ? உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லடா, நானே பாத்துக்கிறேன். இவர் பெரிய இது கிழிச்சாரு. பாத்தாச்சு பாத்தாச்சு. டேய் ராஜப்பா நல்லா பாத்துக்க, இவங்க தான் ஜமீன் பேத்தி. பலி பலி ஓடு ஓடு ஓடு. பலி வாங்க. என்னங்கம்மா? யார் இந்த 2 3 பசங்க? பாத்துட்டேன்னு கத்திட்டு போறாங்க. யார் இவங்க எல்லாம்? அவங்க இங்கேயும் வந்துட்டாங்களா? ஊர்ல வெட்டித்தனமா சுத்திட்டு இருக்கிற குரங்கு பசங்கம்மா. இனிமே இந்த பக்கம் வரட்டும், சுடுதண்ணியை காய்ச்சி மூஞ்சில ஊத்துறேன். நீங்க வந்து குளிங்கம்மா. இப்ப எதுக்கே முறைக்கிற? பணத்தை நான் தான் எடுத்தேன். ஏய், என் பாகையில பணம் எடுக்கக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நானு. நான் என்ன வெட்டி செலவுக்கா எடுத்தேன்? உன் பொண்ணு ஜாக்கெட் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டா, அதனாலதான் எடுத்து கொடுத்தேன். புதுசா ஜாக்கெட் வாங்கி போட்டு எவனை பார்க்க போறானா? என்னையா சொன்ன? சீ, பெத்த அப்பா பேசுற பேச்சா இது? யோ, இத்தனை நாளா இந்த ஊர் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தது. இப்ப நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டல்ல. பெத்தது 4, ஒருத்திக்காவது உன்னால ஊர் அறிய கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சதாயா? உன்னால முடியாததுனாலதான் ஆளாளுக்கு ஒரு மாப்பிள்ளை எடுத்துட்டு ஓடிட்டாளுங்க. அதனாலதான் இந்த ஊரை நம்மள பார்த்து ஓடுகாலி குடும்பம் காரி துப்புது. இதனாலதான் நல்லது கெட்டதுக்கு யாரும் நம்மள கூப்பிடுறது இல்ல, கோவில் குளமும் போக முடியறது இல்ல. ஏயா, நான் தான் உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக இதெல்லாம் அனுபவிக்கிறேன். நம்ம பொண்ணு என்னையா பாவம் பண்ணா? பாவையாவ யார் கூடவும் பேசுறது இல்ல, பழகிறது இல்ல. ஏன் நம்ம கூட அவ சரியா பேசுறது இல்லையா? அவளை போய் நான் கூசாம சொல்றியா? போயா. உனக்கு என்ன? இவனை எவனையாவது இழுத்துட்டு ஓடிட்டா உனக்கு கல்யாண செலவு மிச்சம் தானே? அப்புறம் நீ நல்லா குடிச்சிட்டு அலையலாம். ஏய், நானும் அப்போதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் எதுக்கு இப்படி குடிச்சிட்டு அலைகிறேன்? எல்லாம் உங்களால தானடி. எந்த பொண்ணுடி நான் மாப்பிளை பார்க்கல? ஒவ்வொரு பொண்ணுக்கும் 100 மாப்பிளை பார்த்துப்பேன். நான் என்ன பரம்பரை போக்குறாடி? நம்ம பொண்ணுகளை மாப்பிளை பார்த்து நான் இப்படி கல்யாணம் பார்க்கவே மாறினேன். ஒவ்வொரு பொண்ணுகளுக்கு மாப்பிளை பார்க்கும்போது என்னடி கேட்டானுங்க? நகை கொடுக்குறியா, பணம் கொடுக்குறியா, பைக் கொடுக்குறியா கேட்டாங்கல்ல. என்னால கொடுக்க முடியுதா? முடியலையே. கொடுக்க முடிஞ்சவங்கிட்ட சொன்னேன், அவன் கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டானுங்க. அதுல ஒரு பெரிய மனுஷன் என் பொண்ணுக்கு நல்ல வரனா பார்த்து கொடுத்துருக்க, இந்த அப்படி 1000 ரூபாய் கையில கொடுத்து இந்த வேஸ்டிங் கொடுத்து என்ன நிரந்தரமா புரோக்கர் ஆகிட்டான். என்ன பண்ண சொல்ற? இத பார், யாருக்கு தலையெழுத்த என்ன எழுதிருக்கோ அதன்படிதான் நடக்கும். பூசாரி தாண்டி ஒரு கோயில், மொட்டை அடிக்கிறவனுக்கு 1000 கோயில். என் பொண்ணுக்கு எப்படி எவனை கல்யாணம் பண்ண எனக்கு தெரியும். இனிமே இதை பத்தி ஏதாவது பேசுறேன் மௌன கொன்னுடுவேன். இரு, கோடராஷ் வந்து பேசுறேன். அம்மா, இனிமே நீங்க எனக்காக அப்பா கூட சண்டை போடாதீங்கம்மா. வலி, என்னங்கம்மா? என்னது இது? கோலம் புது டிசைன்ல இருக்கு. அது கோலம் இல்லம்மா, ராமர் உத்தரவு கேக்குறது. என்ன ராமர் உத்தரவா? அப்படின்னா இந்த படத்துக்கு முன்னால வந்து உட்கார்ந்துகிட்டு ராமரை மனசுல நினைச்சு கண்ணை மூடிக்கிட்டே எண்ணிக்கை இல்லாம நிறைய கோடு போட்டு ராம லட்சுமண சீதைன்னு வரிசையா எண்ணிக்கிட்டே வருவாங்க. கடைசியா ராமர் வந்தா நினைச்ச காரியம் நடக்கும். லட்சுமண வந்தா அந்த காரியம் நடக்கவும் செய்யும், நடக்காமலும் இருக்கலாம். சீதை வந்தா அந்த காரியம் நடக்கவே நடக்காது. பாக்கெட்ல வச்சதெல்லாம் எடுத்துட்டாங்களே, இனி தண்ணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. எவனும் மாட்ட மாட்டேங்கிறான். கிடைச்சிட்டு நலமுத்து
ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் ஆ? ஒரே நிமிஷம். என்ன புரோக்கர்? நலமுத்து கை கொடு. அதிர்ஷ்டக்காரன் நீ. என்னது? என்னைய அப்படி கேட்ட? உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்டிருந்தால, ஆ. அழகு பணம் அந்தஸ்து எல்லாம் ஓகே. அட நீ வேறப்பா, ஏன் பொண்டாட்டி அவ அண்ணன் பையனுக்கு தான் கொடுக்கணும்னு ஒத்த காலில் நிக்கிறா. ஐயோ கோட்டருக்கு வீட்டு வச்சுட்டானே. வேற வழி இல்லாம நானும் சம்மதிச்சுட்டேன். அடுத்த மாசம் கல்யாணம். அதான் பத்திரிக்கை அடிக்கலான்னு போயிட்டு இருக்கேன். பட்டுமா? நலமுத்து என்ன இவன் பாடு போயிட்டே இருக்கான். அவன் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு போனா ஏன் கதி நாத்துக்கு ஆவறது? இப்ப தண்ணி அடிக்கணுமே. புரோக்கர் அண்ணா கிடைச்சாச்சு. அண்ணா அண்ணா என்ன போய் இப்படி ஒரு பொண்ணை பார்க்க சொல்லிட்டீங்களே. என்னண்ணே நாங்க காசு பணம் சீர்வரிசையோட பெரிய பணக்கார பொண்ணை கேட்டோம். ஏதோ மூக்கு முழியுமா லட்சணமா ஒரு பொண்ணு தான் கேட்டோம். ஆனா பொண்ணு லட்சணமா இல்ல கூட பரவாயில்லையே. கொஞ்சம் குள்ளமா மூக்கு சப்பையா பள்ளி எடுப்பாருந்தா கூட பரவாயில்ல. பல்ல இல்லாத பொக்கவாய் பொண்ணை போய் பார்க்க சொல்லிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதனே. பெத்த படத்துல ஒரு பொண்ணு சொன்னல, அத போய் பார்த்துட்டு ராசப்பா அங்க பிடிச்ச ஓட்டம் தான் இங்க வந்து நிக்கிறான் தெரியுமா? ஐயோ வசமா மாட்டி நம்மள இருக்க சமாளிக்க வேண்டியதான். அது இல்லப்பா, இதுல ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க தவறா எடுத்துக்கூடாது. நீங்க தானே எல்லாத்துக்கும் காரணம். டேய் சும்மாறா. அவர் என்னடா செய்வாரு பாவம்? அவர் பொண்ணு மட்டும் தானடா பாப்பாரு. மாட்டை பிடிச்சி பல்ல பாக்குற மாதிரிடா பொண்ணு பார்த்து சொல்லுவாரு. கை கொடுறாதப்பா. சரி அதை விடுங்க. இப்போ வடுகப்பட்ட ஒரு பொண்ணு பாத்துறேன். பொண்ணு தான் பாக்குறது கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கேன். ஆனா தங்கையா. அப்படியா? அப்படினா இப்பயே கிளம்புறோம். நீங்களும் கூட வரீங்க. பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டு வரோம். என்ன? இருங்கப்பா, இன்னைக்கு நீங்க போக முடியாது. அதுல ஒரு சிக்கல் இருக்குப்பா. என்ன சிக்கல்? வந்து அங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. வரத்துக்கு 2 நாள் ஆகும். அப்படியா? வாருங்கள் சென்று வருவோம். என்னப்பா பொசுக்கு பொசுக்குன்னு போயிட்டே இருக்கீங்க? உங்களுக்காக அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக எத்தனை முறை ஆட்டோல போயிருப்பேன், பஸ்ல போயிருப்பேன். ஆட்டோ பொண்ணை நீங்க தானே பார்த்து வந்திருக்கீங்க. ஆமா. நாங்க பொண்ணை பார்க்கும்போது தான் காசு கொடுப்போம். ஏன்பா நீங்க தான் 2 நாள் கழிச்சு பொண்ணை பார்க்க போறீங்களா? அப்படின்னா 2 நாள் கழிச்சு காசு வாங்கிக்கங்க. கரெக்ட். கிழிஞ்சதுடா. இவங்ககிட்ட பணம் கறக்க முடியாது போல இருக்கு. இப்போ என்ன பொண்ணை பார்த்தா தான் பணம் கொடுப்பீங்க அப்படிதானே? ஆமா. பொண்ணை நேர்ல பார்க்கலாம். என்ன போட்டோ இருக்குல்ல? என்னது போட்டோ இருக்கா? அத காட்டுங்க. என்னமோ பேசிட்டு இருக்கீங்களே. முதல்ல போட்டோ காட்டுங்க. சீக்கிரம். ஓடி. வா 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 வா. கோட்டுருவா. பொண்ணு எப்படி? என்ன ராசப்பா பொண்ணு ஓகே தானே? எவ்வளவு நேரம் போட்டோ பார்த்துட்டு இருப்பீங்க? ராசப்பா என்ன ஒரு 50 ரூபா குத்துலாமா? 100 ரூபா கொடு. 100. இந்தாங்கண்ணே. கொஞ்சம் வழி விடு. வழி விடுங்கப்பா. போதுமாடா, போட்டோல பத்தல வந்துற போகுது. கால மாட்டுல கூட பால் கறந்துறான் போல இருக்கு. இந்த பசங்கிட்ட 100 ரூபா வாங்கறதுக்குள்ள படித்துறானுங்களே. இன்னைக்கு கோட்டர் ஓகே. ஏன்டா காசு கொடுக்கல? அவர் கேக்குறாரு பாரு. இப்ப நீ தான் தின்ன கொடு. என்ன நக்கலா? தம்பி வணக்கம். வணக்கண்ணே. இங்க ஜோசியர் வீடு எங்க தம்பி இருக்கு? ஆனா அப்படியே தெற்கால போய் வடக்க போனீங்கன்னா ஒரு மாரியம்மன் கோயில் வரும். சரி, அதுக்கு பக்கத்துலயே இருக்குது. அதான் அவர் வீடு. ரொம்ப நன்றி தம்பி. வாங்கண்ணே. அண்ணா நமக்கு எந்த ஊரு? படுகுப்பட்டி தான். படுகுப்பட்டியா? ராசப்பா புரோக்கர் சொன்ன பொண்ணை பத்தி இவங்கிட்ட எப்படின்னு 4 வார்த்தை சாச்சிட்டு போயிடலாமே. அண்ணா இப்படி சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு வாங்கண்ணே. உங்களோட முக்கியமான விஷயம் பேசணும். ஏங்கிட்டியா? என்ன தம்பி விஷயம்? கொண்டாப்பா. அண்ணே இந்த பொண்ணு உங்க ஊர் தானே? ஆமா நம்ம ஊர் தான். இந்த பொண்ணு தெரியுமா? நல்லா தெரியுமேப்பா. எங்க வீட்டுக்கு எழுத்த ஊர் தானே. ரொம்ப வசதியா போச்சு. அண்ணே இந்த பொண்ணு எப்படி? ஆஹா, பொண்ணை பத்தி விசாரிக்கிறானுங்களே. இவன்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் மாவு உரைச்சிட வேண்டியதுதான். வேகாத வெயில்ல 7 கிலோமீட்டர் சைக்கிள் முடிச்சு வந்திருக்கேன். ஒரே தாகமா இருக்கு. என்னண்ணா நீங்க இப்படி உட்காருங்கண்ணே. டேய் அண்ணனுக்கு ஒரு கலர் எடுத்து கொடு. எடுத்துருவா. தம்பி என்ன கேட்டீங்க? பொண்ணை பத்தி தானே? ஐயோ பொண்ணு தங்கம்னா தங்கம், சொக்க தங்கம். இந்த ஜில்லாவிலேயே அப்படி ஒரு பொண்ணை பார்க்க முடியாத பாத்துக்கங்களேன். அண்ணே பொண்ணை பத்தி சொல்லிட்டீங்க. அப்படியே அவங்க அப்பா அம்மா குடும்பத்தை பத்தி கொஞ்சம். தாகம் தீர்ந்து போச்சு, பசிதான் கொஞ்சம். டேய் அண்ணனுக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் பிச்சு குடுறா. பிச்சுறேன். இந்த வந்துருச்சுனே. சீக்கிரம் கொடு. ஆமா என்ன கேட்டீங்க? அப்பா. ஓ பொண்ணோட குடும்பத்தை பத்தி தானே? எங்க ஊர்ல நல்லது கெட்டது வந்தது போனது எது நடந்தாலும் முதல்ல நிக்கிறது அவங்க குடும்பம் தான். அட அவ்வளவுதாங்க.
எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து 5 தடவை அவங்க அப்பா பஞ்சாயத்து தலைவரா நின்னு ஜெயிச்சிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். ராசப்பா பெரிய இடம் போல இருக்குடா. ஆ. முடிச்சு வச்சேன். அண்ணன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பொண்ணு கொஞ்சம் வசதியா வளர்ந்துருக்கும் போல இருக்கே. ஆ. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் வீட்டுல அப்படி இப்படி இருந்தாலும் அனுசரிச்சு போகும்ல. அட என்ன தம்பி புரியாம பேசுறீங்க? அனுசரிச்சு போகாமல இப்ப 7 மாசம் முழுவதும் இருக்கா? புரியாம இருக்கா? அட ஆமா தம்பி, வளகாப்பு நாடு குறிக்க தானே ஜோசியர் பார்க்க வந்திருக்கேன். வளகாப்பா? அட அது இருக்கட்டும் தம்பி, பேசுனதுல வாய் நமன்னு இருக்கு. கொஞ்சம் வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா. வெத்தலை பாக்கு போடாமலே வாய் சேப்பாங்க பாக்குறீங்க. தம்பி, இந்த ஜோசியர் வீட்டுக்கு எந்த பக்கம் போகணும்னு சொன்னீங்க? என்னது ஜோசியர் வீட்டுக்கா? மவனை இன்னும் கொஞ்சம் நின்னு சுடாட போவ நீ. தம்பி காசு போயா லூசு. பாத்தியாட அந்த வடுகப்பட்டிக்காரன ஓசில கடிக்கிற இந்த கட்டி கட்டுறான். முட்டா கடையை காலி பண்ணிடுவான் போல இருக்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த புரோக்கர் தான். அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பொண்ணு கேட்டா வயிற்று புள்ளக்காரையையும் பொக்கவாய் கிளையையும் காட்டிக்கிட்டு இருக்கான். டேய் அவன் சும்மா விடக்கூடாது. டேய் விடுங்கடா, இனிமே அந்த புரோக்கர் சகவாசமே நமக்கு வேணாம். சும்மா ராசப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் அவனை வச்சுக்கிறேன். அவன் ஒண்ணு கையில மாட்டோம். அவனை சிங்கம் என் பந்த கூட எது பந்தா? ஏன்டா நடு ரோட்ல விளையாண்டது இல்லாம படக்கூடாதுல பட்டுருச்சு. உனக்கு பந்து கிடையாது, ஒண்ணு கிடையாது. போடா. ஐயோ என் பந்து. கொங்கா பையன் வாடா போலாம். சிங்கம் பந்து பெரிய ஒரு பேத்தி கையில இருக்கு. மரியாதையா வந்து பந்த வாங்கி கொடு. பந்து கிடையாது, பொந்து கிடையாது. போடா. அம்மா எவன்டா என் பிள்ளைய அடிச்சவன்? அம்மா ஐயோ தம்பி, இப்போ உனக்கு பந்து தானே வேணும். அதுக்கு என்ன உங்க அம்மாவா கூப்பிடுற? ராசப்பா பந்து எடுத்து கொடுத்துடலாம்டா. வாடா. நீ இங்கே இரு. வாங்கடா. அம்மா மெதுவா. அம்மா பந்து இங்கதான் இருக்கு. ஏங்க அந்த பந்தை கொடுங்க. எவ்வளவு திமிரு உங்களுக்கு? அன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது துணியை கிழிச்சு கலாட்டா பண்ணீங்க. இன்னைக்கு பால மேல அடிச்சு விடுறீங்களா? என்ன கிண்டலா? தெரியாம பட்டுச்சு, பந்து கொடுங்க. பந்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போங்கடா வெளிய. அதான் பந்து தெரியாம வந்து விழுந்துருச்சுன்னு சொல்றோம்ல. வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறோம். பந்த கொடுத்துருங்க. என்னடா? ஆ. மன்னிப்பு கேட்டா கொடுத்துடணுமா? பந்து வேணும்னா நான் சொல்றபடி செய்யுங்க. என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஆளுக்கு 100 தோப்புக்காரனும் போடுங்க. போடுங்க. அதெல்லாம் முடியாது. நீ சும்மாறா. டேய் ராசப்பா, அந்த அரைக்கையில அடி வாங்குறதுக்கு இதுக்கு எவ்வளவு மேலு? போடுங்கடா. நல்லா போடுங்க. நல்லா போடுறான். பந்த கரெக்டா கொடுத்துருங்க. நீங்க சொன்ன மாதிரி 100 தோப்புக்காரனும் போட்டாச்சு. அந்த பந்தை கொடுங்க. சரி, நான் தூக்கி போடுறேன், எடுத்துக்கோ. என்னது? அரியே, பந்த கேட்டா கொடுக்காம அடுப்புல போட்டு போறியா நீ? இனிமே இந்த பாட்டை நீ கேட்கவே மாட்ட. இது என்னோட டேப் ரெக்கார்டு. ஏய், மை டேப் ரெக்கார்டு. மை டேப் ரெக்கார்டு. மை ஸ்கிப்பிங் ரோப். மை டவல். ராசப்பா அப்படிதான். டேய் நல்லா தூக்கி காத்து வரும்போது விடுறா. எங்கடா காத்து வருது? நேரா காத்து வர சொன்னது. போடா அந்த பக்கம். அப்படி. ஏய், you bloody fools, you bloody rascals. சரி. என் டேப் ரெக்கார்ட்ல இருக்கிற கேசட்ஸ் எல்லாம் எடுத்து நாசம் பண்றீங்களா? உங்கள அம்மா வெள்ளக்கோழி, உன் பட்டணத்து பப்பெல்லாம் இங்க வேகாது. அதுக்கு என்ன, உனக்கு பாட்டு தானே வேணும். நாங்க பாடுறோம், நீங்க கேளுங்க. ராசப்பா இத புடுறா. புதுசா கல்யாணம் ஆனவ ஆத்துக்கு குளிக்க வந்திருக்க. ஏன்
புதுசா கல்யாணம் ஆனா ஆத்து குளிக்க வரக்கூடாதா? ஆனா அதுக்கு இல்லடி, வீட்டுல குளிச்சா உனக்கு அவன் தேய்ச்சி விட, அவனுக்கு நீ தேய்ச்சி விட, சந்தோஷமா குளிக்கலாம்ல. அடப்போ அத்தா, அப்படி தேய்ச்சி விட்டு தான் 6 தடவை வீட்லயே குளிச்சுட்டேன். அந்த மனுஷன் தொந்தரவு தாங்க முடியாம தான் ஆத்துக்கு வந்துட்டேன். ஆத்தி, இந்த காலத்து பிள்ளைங்க ஆறுக்கே அழுத்துக்கிறாளுங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் பொழுதுக்கு குளிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன் அத்தா 6 தடவை வீட்டுல குளிச்சுட்டு இப்ப ஆத்துலயும் குளிக்க வந்தா சளி பிடிக்காதா? அடியே, இப்ப அடிக்கடி குளிச்சாதா பொறகால குளிக்காம இருக்க முடியும்டி. ஏன் அத்தா இப்ப எதுக்கு அடிக்கடி குளிக்கணும், அப்புறம் எதுக்கு குளிக்காம இருக்கணும்? நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. இப்ப சொன்னா உனக்கு புரியாது. வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். சின்ன பொண்ணுங்க கிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டு உன் கூட பெரிய இம்சையா பேச. என்னடி பெருசா அலட்டிக்கிற இப்ப? ஏய் வாடா வந்துரு வந்துடா வாடா. சீக்கிரம் வா. வந்துடா வா வா வா. ஏய், பட்டணத்து பட்டாம்பூச்சி தண்ணியில மிதக்க வந்திருக்கு. ஐ ஏஞ்சனமா, நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு சோப்பா இருக்கீங்க? ஆமா, நல்ல வெள்ளையா இருக்காங்க. அச்சு குடிக்கிறாங்க. ஏன் கேக்குற? இல்லைங்கம்மா, நான் கருப்பா இருக்கிறேன்னு எந்த ஆம்பளை என்ன கட்டிக்க மாட்டாங்க. அதான் உங்களை மாதிரி சிவப்பாவலாமேன்னு கேட்டேன். அப்படியா? இந்த பாட்டிலுக்குள்ள டானிக் இருக்கு. குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிச்சுக்கோ, குளிச்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் குடிச்சுக்கோ. என்ன மாதிரி சிகப்பா இருவ. என்னது செல்பாயிருமா? டேய், அந்த வெள்ளை கோழி இந்த டானிக்க குடிச்சு அவளை சிகப்பா இருக்காளா? டேய், அதை நீ காலி பண்ண வேண்டியதான். பக்கெட்ல பிடிச்சிருப்பீங்க. டேய் ராசப்பா, இந்த டானிய குடிச்சாட நம்ம ஜமீன் பெற்று வெள்ள வெள்ளேர்னு கோழி மாதிரி இருக்கா. அப்பனா நம்மளும் வெள்ளையா நீ சின்ன பையன், உனக்கு கடைசியா கொடுப்பேன். ஆமா, நீங்க எல்லாம் குடிச்சு எனக்கு இல்ல என்ன பண்றது? நிறைய இருக்குடா, ஆளு கொஞ்சம் கொஞ்சம் குடிப்போம். ஏய் ராசப்பா, முதல்ல நீ குடி. இந்த ஊர்லயே உனக்கு தான் முதல்ல கல்யாணம் நடக்கணும். இந்த குடி. குடி. போதும் போதும் போதும், குடு குடு. டேய் குறா குறா டேய் 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 குறா டேய் 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 குறா. டேய் என்ன டேய் என்ன டேய் என்ன டேய் குறா டேய் குறா. ஐயோ டேய் டேய் பாட்டுடா. டேய் டேய் பாட்டு தின்னு போடா. டேய் குறா. ஒண்ணு இல்லடா. டேய் இனிமே நம்மளும் சோப்பு வரலாம்டா. ஆவாடா ஆவா. சின்னம்மா, இங்க வச்சிருந்த டானிக் பாட்டில காணோம். அது டானிக் இல்ல, ஷாம்பு. அந்த ராசப்பா குரூப் தான் எடுத்துட்டு போயிருக்கு. அப்பனா அவங்களும் சிவப்பாயிருவாங்களா? சிகப்பாக மாட்டாங்க, சிகப்பு சிகப்பா கீழே போகும். ஐயோ, ஒரு வாய் குடிச்சதுக்கே இந்த புடுக்கு புடுக்குது. டேய், நீ வேற பக்கத்துல வந்து போடா அந்த பக்கம். வா, டேய், கடைசி எப்பட போனே என்றது நாருது. ஐயோ. இனிமே என்னால கரைக்கெல்லாம் போயிட்டு வர முடியாதுடா. தண்ணியோட தண்ணியாவே போட்டு சரோஜா, இந்த செலவுக்கு பணம் வச்சுக்கோ. நான் உசிலம்பட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன். காஃபி சாப்பிடுங்க. என்னங்க நெத்தில பட்டைய காணோம், தலைக்கு டை மட்டும் அடிச்சிருக்கீங்க? புரியுது, தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. அப்பா, என்னம்மா? உங்க பையன் மறந்துட்டு போறீங்களே? இல்லம்மா, நான் தெரிஞ்சுதான் விட்டுட்டு போறேன். உனக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வச்சுதான் இந்த பையை எடுக்கிறது நான் முடிவு பண்ணிருக்கேன். சரிப்பா. அவட்டுமா? போயிட்டு வாங்க.